नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல இருக்கோம். நேத்திக்கு 78வது அத்தியாயம் பார்த்தோம். அந்த தந்தவக்தரன் மாண்டத வதம் அதை பார்த்தோம். இன்னைக்கு பல்வல்லன் சொன்னாங்கல்ல, அந்த ரிஷி முனிவர்கள் கேட்டாங்கல்ல, பல்ராமர் கேட்டால உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இல்வலன் பல்வலன் 2 பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு ரிஷி முனிவர்கள் சொன்னாங்க இல்லையா. அதுக்கு இப்ப அவங்கள இது பண்ண போறார், வதம் பண்ண போறார் பல்ராமர். ஓகே. ஸ்ரீ சுக உவாச்ச தத பர்வன்யுபாவ்ருத்தே பிரச்சண்ட பாம்சு வர்ஷனஹ பீமோ வாயுரபூத்ராஜன் பூயகந்தஸ்து சர்வசஹ. சுகபிரம்மம் பரீட்சித்தை பார்த்து சொல்றார், அரசே, வேள்வி நடக்கையில் பருவ காலம் வந்தது. அப்போது மிக பயங்கரமான காற்று மண்ணை வாரி இறைத்து கொண்டு கெட்ட நாற்றத்தை எங்கும் பரப்பியது. இந்த ரிஷி முனிவர்கள் தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நாங்க பருவ காலத்துல யாக யஜ்ஞம் பண்ணும்போது இல்வலன் ஒரு அசுரன் இருக்கான், அவனோட பையன் பல்வல்லன் இருக்கான். இவங்கெல்லாம் எங்களை யாகம் பண்ண முடாம ரத்தம், ஷீல், மாமிஷம், மூத்திரம், மலம், அந்த இதெல்லாம் கொண்டு இறைச்சி எங்க யாகத்தை தடைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இந்த மாதிரி ஒரு பருவ காலம் வந்துருச்சு, யாகம் பண்ண போறாங்க. பருவகாலம் வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சூறாவளி காத்தடிச்சிச்சு, மண்ணை எல்லா இடத்துலயும் வாரி இறைச்சிச்சு, ஒரே கெட்ட நாத்தம் எங்க பார்த்தாலும் பரவி இருந்தது. தத்தோ மேத்யமயம் வருஷம் பல்வலேன விநிர்மிதம் அபவத் யஜ்ஞசாலாயாம் சோன்வத்ருஷ்யத சூலத்ருக்கு. அந்த சமயம் பல்வலன் வேள்வி கூடத்தில் மலத்தை மலை போல் பொழிந்து சூளமேந்தி எதிர் நின்றான். எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், அபச்சாரம் பண்ணியிருக்கான் பாருங்க. கதா சாத்தி சுப்பு எவ்வளவு தப்பு அபச்சாரம் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த பல்வலன் வந்தான், வேள்வி நடக்கிற இடத்துக்கு மலத்தை மலை போல பொழிஞ்சானோ. அவன் சூளம் ஏந்திக்கிட்டு முன்னாடி நின்னானாம். தம் விலோக்கிய பிருகத்காயம் பின்னாஞ்சன க்ஷயோபமம் தப்த தாம்ர சிகா ஸ்மஸ்ரும் தம்ஷ்டோக்ர பிருகுட்டி முகம் சஸ்மார முஷலம் ராமஹ பரசைன்ய விதாரணம் ஹலம் ச தைத்ய தமனம் தே முபதஸ்ததோஹ். பிளவுண்ட கருமையான மலை போல் கருத்த பெருத்த உடல், பழுக்க காய்ந்த தாமிரம் போன்ற கேசம், மீசையும் தெற்றி பற்களும், பயங்கரமான புருவமும் கொண்ட முகம். இவ்வாறு பயங்கரமான பல்வலனை கண்ட பலராமன் எதிரி படையை அழிக்க வல்ல தனது உலக்கையையும் அசுரர்களை மாய்க்கும் கலப்பையையும் நினைத்தார். உடனே அவை இரண்டும் அவர் முன் நின்றன. அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அந்த பல்வலன் இந்த மாதிரி அசிங்கமா ஒரு செயலை செஞ்சுட்டு முன்னாடி நிக்கிறானா, அவனுடைய சரீரம் எப்படி இருக்குன்னா பெரிய மலை மாதிரி கருங்கருன்னு அப்படியே இருக்கு. பிளவுபட்ட கருமையான மலை போல இருக்குதான், பெருத்த உடல். அவங்க அசுரர்களுக்கெல்லாம் முடி எப்படி தெரியுமா இருக்கும், செம்பட்டையா தாமரை கலர்ல இருக்குமோ, செம்பு கலர்ல இருக்குமோ. அப்படி பழுக்க காய்ந்த செம்பு எப்படி இருக்கும் அது போல இருந்துச்சாம். மீச, தெத்து பற்கள், பயங்கரமான புருவம், இந்த மாதிரி அகோரமா இருந்தானாம் அவன். இப்படி பயங்கரமான பல்வலனை பார்த்த பல்ராமர், அவருதான் எதிரிகளை அழிக்க வல்லவராச்சு இல்ல. அதனால தன்னுடைய உலக்கையையும் எதிரிகளை மாய்க்க வல்ல அசுரர்களை மாய்க்க வல்ல கலப்பையையும் மனசால நினைச்சாராம். அவரோட ஆயுதம் இல்லையா உலக்கையும் கலப்பையும், அதை மனசால நினைச்ச உடனே ரெண்டும் முன்னாடி நினைச்சான். தமாக்ருஷ்ய ஹலாக்ரேன பல்வலம் கணேச்சரம் முஷலேனாஹனத் கிருத்தோ மூர்த்தனி பிரம்ம திருகம் பலஹ. அந்தணர்களுக்கு தீ கிளைக்கும் பல்வலன் வானில் திரிவதை கண்ட பலராமன் சினம் கொண்டு கலப்பை நுனியால் அவனை இழுத்து உலக்கையால் அவனது தலையில் அடித்தார். இப்படி அந்தணர்களுக்கு தீங்கிழைக்க கூடியவனான அந்த பல்வலன ஆகாசத்துல திரியறத பார்த்த பல்ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, உடனே தன்னுடைய கலப்ப நுனியால புடிச்சு இழுக்கிறார். எப்படி இதுக்கு முன்னாடி யமுனா நதியை கூட இழுத்தார்ல, அப்படி கலப்ப நுனியால அவனை பல்வலனை இழுத்து தன்னுடைய உலக்கைங்கிற ஆயுதம் ஒரு ஆயுதத்தால இழுக்கிறார். பக்கத்துல அவனை இழுத்துட்டு கையில இருக்கக்கூட உலக்கைங்கிற ஆயுதத்தால் அவனை மண்டையை காட்டி ஓங்கி அடிக்கிறார்.
शोभतत् भुवि निर्भिन्न ललाटोऽसृक् सृजन् मुच्चन्नार्तस्वरं शैलो यथा वज्रहदोरुणः. அந்த அசுரன் நெற்றி பிளந்து ரத்தம் கக்கி கொண்டு கதறியவாறு வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட செம்மலை போல் தரையில் விழுந்தான். உடனே அந்த அசுரன் என்ன பண்ணான்? நெற்றி பிளந்து, லலாட்டம் அவனுக்கு உடைஞ்சு போச்சு. லலாட்டம்னா நெத்தி உடைஞ்சு ரத்தம் கக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு கீழே விழுந்தான். அது விழுறது எப்படி இருந்தது? ஒரு பெரிய மலையில இந்திரன் மலையெல்லாம் முன்னெல்லாம் ரெக்கையாடு இருந்துச்சு, அதெல்லாம் பறந்துச்சு. இந்திரன் வந்து வஜ்ராயத்துல அறுத்தாருன்னு பார்த்தோம்ல, அப்படி அந்த ரெக்கை அருந்த மலை மலை வெளியில பாக்கிறதுக்கு கணங்கரேன்னு இருந்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு, தூரத்துல இருந்து பார்த்தா கருப்பா இருக்கும் இல்லையா? அது அடிப்பட்ட உடனே என்ன ஆகும்? வெட்டுப்பட்ட உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற செம்மண் வெளியில வரும்ல, அது போல இவனும் கணங்கரேன்னு இருந்தான். அடிப்பட்ட உடனே எல்லா ரத்தமும் வெளியில வந்துச்சு. அப்ப பாக்குறதுக்கு இவன் எப்படி இருந்தானா, செம்மலை மாதிரி காட்சி கொடுத்தானாம் அப்படின்னு சொல்றார். கத்திக்கிட்டு கீழே விழுந்தான். சம்ஸ்துத்ய முனையோ ராமம் பிரயுஜ்யா விததாசிஷ அபியசிஞ்சன் மகாபாகா விருத்ரக்னம் விபுதா யதா. விருத்ரனை கொன்ற இந்திரன் போன்று பல்வலனை கொன்ற பலராமனை பெரும் புண்ணியசாலிகளான நைமிஷாரண்ய முனிவர்கள் வீண் போகாத ஆசிகள் கூறி துதித்து அபிஷேகம் செய்தனர். இந்த விருத்ராசுரனை கொன்ற இந்திரன் போலயே பல்வலனை கொண்ட பலராமனையும் பெரும் புண்ணியசாலிகளான இந்த நைமிஷாரண்யத்துல யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்கள் எல்லாம் எப்போது வீண் போகாத ஆசீர்வச்சனம், நித்தியமான ஆசீர்வச்சனங்களை கூறி அவருக்கு துதிச்சு அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணினாங்களாம். வை ஜெயந்திம் ததுர்மாலாம் ஸ்ரீதாமம் லான பங்கஜாம் ராமாய வாசசி திவ்யே திவ்யான்யாபரணாணிச்ச. லக்ஷ்மிக்கு இருப்பிடமான வாழாத தாமரை மலர்களாலான வைஜெயந்தி மாலையையும் தெய்வத்தன்மை பெற்ற 2 ஆடைகளையும் அழகான ஆபரணங்களையும் அவருக்கு அளித்தனர். இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் அவருக்கு என்னென்ன பரிசு கொடுக்குறாங்க? லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடியதான அந்த வாடாத தாமரை மலர்களால் ஆன வைஜெயந்தி மாலையும் தெய்வத்தன்மை பொருந்திய 2 ஆடைகளையும் அழகான ஆபரணங்களையும் அவருக்கு பரிசளித்தாங்களாம் ரிஷி முனிவர்கள். அத தைரவ்யனுஜாதः கௌஷிகி மேத்ய பிராமணைः ஸ்நாத்வா சரோவரமகாத் யத சரயுராஸ்ரவத். பிறகு அந்த முனிவர்களிடமிருந்து விடை பெற்று அந்தணர்களுடன் கௌஷிக நதியை அடைந்து நீராடி சரையு நதியின் தோற்றுவாயான சரோவரத்தை அடைந்தார். கௌஷிகி நதின்னு ஒரு நதி அப்ப இருந்தது, இப்ப அந்த நதி இல்ல. அது காலக்கிரமேன்னு அழிஞ்சு போயிட்டு கௌஷிக முனிவர் இருக்காருல்ல, அவர் யாரு? விஸ்வாமித்திரர் தான் கௌஷிக முனிவர்னு சொல்லுவாங்க. அவருடைய கூட பிறந்தவள் அவதான் கௌஷிகி அப்படின்னு நதியா ஓடிட்டு இருந்தாள்னு சொல்லுவாங்க. அந்த முனிவர்கிட்ட இருந்து விடை பெற்று இவர் எங்க போனார்? அந்தணர்களோட தீர்த்தாயத்துல தானே போயிட்டு இருக்கார். இங்க முடிஞ்சிருச்சு வேலை, நைமிஷாரண்யத்துல வேலை முடிஞ்சிருச்சு. அங்க இருந்து கௌஷிகி நதி ஓடக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு நீராட போறார் அந்தணர்களோட சேர்ந்து. சரையு நதியின் தோற்றுவாயும் அங்கதான் இருக்கு. சரையு நதியோட ஆரம்பமும் அங்கதான் நடக்குது. தோற்றுவாயான சரோவரத்தை அடைந்தார். அந்த சரோவரம்னா ஏரியை அடைந்தார். ஏரினா ஒரு டேம் மாதிரி வச்சுக்கோங்க. அனுஸ்ரோதேன சரையூம் பிரயாகமுபகம் கம்யசஹ ஸ்நாத்வா சந்தப்ய தேவாதீன் ஜகாம புலகாசிரமம். புலகாசிரமத்துக்கு வரார். சரையு நதியின் கரையை ஒட்டி நடந்து சரையு நதி கரை ஓரமா போறார். இதெல்லாம் நம்ம மேப்ல வரைஞ்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கும் இதெல்லாம் சத்தியம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிதான் ராமரோடைய பாதை அணு யாத்திரை போறோம்ல, ராமர் எங்கெங்க போனாரோ அதெல்லாம் போவோம் இல்லையா? அதுவும் அப்படியே மேப்ல சூப்பரா போட்டு பார்த்தா எங்கெங்கிருந்து ராமர் எப்படி போனாருங்கிறது நமக்கு நல்லா புலப்படும். அப்பதான் சொல்ற, சரையு நதியின் கரையோரமா ஒட்டி நடந்து பிரயாகை அடைந்து நீராடி, பிரயாகையில நீராடுற, பிரயாகைன்னா இது திரிவேணி சங்கமம், அங்க போய் நீராடுற தேவர்கள், ரிஷிகள், பித்ருகள் முதலானவருக்கு தர்ப்பணம் செய்யறார். கூடயே அந்தணர்கள் எதுக்காக கூட்டிட்டு போற இடத்தெல்லாம் தீர்த்தாடனம் பண்ற இடத்துல எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பித்ருக்கடன், தேவகடன், பஞ்சமகா யஜ்ஞம் இருக்கு இல்லையா?
அதெல்லாம் பண்ணணும். அதுக்காக அவங்களை எல்லாம் கூடயே கூட்டிட்டு போய் நீராடி தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்திரர்களுக்கு, மனுஷர்களுக்கு தானம், இந்த மாதிரி எல்லா கடன்களையும் கொடுக்கிறார், தர்ப்பணம் செய்யறார். அங்கிருந்து புலக ஆசிரமத்துக்கு சென்றார். புலகரோட ஆசிரமத்துக்கு செய்றார். கோமதிம் கண்டகிம் ஸ்நாத்வா விபாஷாம் சோன ஆப்ளுதः கயாம் கத்வா பித்ருநிஷ்ட்வா கங்கா சாகர சங்கமே उपस्पृश्य महेन्द्राद्रौ रामं दृष्ट्वा विवाद्य च सप्तभूतावरिं वेना बम्बां भीमरथिं ततः स्कन्दं दृष्ट्वा ययौ रामः श्रीशैलं गिरिशालयं द्रविडेषु महापुण्यं दृष्ट्वा द्रिं वेङ्कटं प्रभोः कामकोष्णीं पुरीं काञ्चीं कावेरीं च सरिध्वरां श्रीरङ्गाख्यं महापुण्यं यत्र सन्निहितो हरिः वृषभात्रिं हरे क्षेत्रं दक्षिणां मथुरां तथा समुद्रं सेतुमगमन् महापातक नाशனம். அற்புதமா சொல்றார். எங்கெங்கெல்லாம் போய் நீராடிட்டு வந்தார்னு. நிறைய பேர் இப்ப உங்களுக்கே நிறைய நம்ம கேள்விப்பட்ட பேரா இருந்திருக்கும். சொல்றேன் விளக்கமா. அங்க இருந்து எங்க போறார்? புலக ஆசிரமத்துக்கு போனார். அந்த பக்கம்லாம் நீராடி முடிச்சுட்டாரா, தீர்த்தாடனம் பண்ணி முடிச்சுட்டாரா, அங்க இருந்து நேரா கோமதி நதிக்கு போறார். கண்டகி நதிக்குல நீராடுறார். கண்டகி நதி தான் நம்ம முக்திநாத்ல இருக்கு இல்லையா, நேபாளத்துல இருக்கு. அந்த நைமிஷாரண்யத்துல கோமதி நதி ஓடுறது. அங்க இருந்து மேல இருந்து உற்பத்தி ஆகி வருது. கோமதி நதி, கண்டகி நதி, விபாஷை நதி, சோனை நதி, சோனா நதின்னு சொல்லுவோம். சோனா நதின்னு சொல்லுவோம். இங்க சோனைன்னு கொடுத்திருக்காங்க. ஆகிய நதிகளில் நீராடி கயைக்கு போறார். கயைக்கு போயிட்டு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறார். கங்கை கடலுடன் சேரும் இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்குல்ல கங்கை சாகரம்னு சொல்லுவோம். கங்கா எந்த இடத்துல சங்கமம் ஆவறாலோ அதுக்கு கங்கா சாகரம்னு பேர். அங்க போய் நீராடுறார். அங்க போய் எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறார். அங்க இருந்து மகேந்திர மலை சென்று பரசுராமரை கண்டு வணங்கி கோதாவரியின் 7 கிளைகளையும் வேணா, பம்பை, சரஸ், பீமரதி முதலிய நதிகளிலும் நீராடி அங்குள்ள ஸ்ரீ சுப்பிரமணியரை தரிசித்து ஸ்ரீசைலம் என்ற பரமசிவன் கஷேத்திரத்தை பலராமன் அடைந்தார். இங்க இருந்து எங்க போறார் பாருங்க, ரொம்ப அழகா மேப்பு. பரசுராமர் அங்கெல்லாம் வணங்கிட்டு மகேந்திர மலைக்கு போறார். அங்க போய் பரசுராமர் இன்னைக்கும் இருக்கிறாருன்னு ஐதீகம் இல்லையா. ராமர் வந்ததுக்கு அப்புறம், நிஜ அவதாரம் வந்ததுக்கு அப்புறம் ஆவேச அவதாரம் பலன் இல்லாம போயிடும். ஆவேச அவதாரம் எப்ப பலன் கொடுக்கும் அப்படின்னா, நிஜ அவதாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பலன் கொடுக்கும். எப்ப ராமரும் பரசுராமனும் சந்திச்சுட்டாங்களோ அப்ப பரசுராமருடைய வில்ல ராமர் வாங்கிட்டார், தோத்துட்டார். அப்படின்னா தோத்துட்டார். அதுக்கப்புறம் நிஜ அவதாரம் வரும் பொழுது அந்த ஆவேச அவதாரமான அம்சாவதாரம், ஆவேச அவதாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அவதாரம் வேலை செய்யாம போயிடும். அப்ப அவர்கிட்ட வாங்கணும்னு சாதாரணமா ஆயிட்டாரு. சாதாரணமா மீன்ஸ் அதுக்கப்புறம் அவர் இருக்கார், பூமியில இன்னும் இருக்கார் அந்த மாதிரி. ஆனா அந்த அவதார மகிமை அவருக்கு குறைஞ்சு போச்சு. அப்படி பரசுராமரை பார்த்து வணங்கிட்டு கோதாவரியினோட 7 கிளைகள், கோதாவரியில இருந்து பிரிவுகளாக வரக்கூடியதான 7 கிளைகளிலும் நீராடினார். அதுக்கப்புறம் வேணா, பம்பை நதி இன்னைக்கும் இருக்கு பம்பா, சரஸ், பீமரதி முதலிய நதிகள் நீராடி அங்க எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கஷேத்திரத்தை போய் தரிசிக்கிறார். அப்புறம் ஸ்ரீசைலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருவேங்கடம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆதிசேஷனுடைய தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுக்கு எல்லா விதமான கைங்கரியும் பண்ணக்கூடியவரான ஆதிசேஷன் தானே தான் போய் முன்ன மலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சயனிச்சுக்கிட்டாராம். அவருடைய சயனம் அந்த தலைப்பகுதி தான் திருவேங்கடம்னு சொல்லுவாங்க. உடல் பகுதி அகோபிலம்னு சொல்லுவாங்க. வால் பகுதி ஸ்ரீசைலம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஸ்ரீசைலத்துல அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் அது அங்க இருக்கு. அந்த ஸ்ரீசைலத்துக்கு போய் பரமசிவனார வழிபடுறார். பலராமன் அங்க இருந்து இதன் பின் நம்ம திராவிட தேசத்துக்கு வரார். திராவிடம்னா 3 கடல்கள் சேரக்கூடிய இடம்னு அர்த்தம். சங்கமிக்கும் திரான நம்ம சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு 3ன்னு அர்த்தம் இல்லையா. திராவிட நாட்டில் மிகவும் புனிதமான வேங்கடமலையை கண்டு வணங்கி, இப்பதான் 4 ஸ்டேட்டா பிரிச்சிருக்கோம். ஆனா அந்த நிலப்பரப்புக்கு தான் திராவிடன்னு பேர். சோ அந்த இடத்துக்கு வர அங்க இருக்கக்கூடியதான புனிதமான வேங்கடமலையை போய் வணங்கி, வேங்கட மலையையும் வணங்குறாராம். வேங்கட மலையை கண்டு வணங்கி காமகோஷ்ணி, அதாவது காமகோட்டின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு வரார். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, காமகோஷ்ணி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர்.
அந்த காஞ்சி நகரத்துக்கு வரார். நதிகளில் சிறந்த காவேரியும் தரிசித்து நீராடுகிறார். அதுக்கப்புறம் இங்க திருவேங்கடத்துக்கு போறார். திருவேங்கடத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்துல இருந்து அங்க தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காவேரி தீரத்துக்கு வரார். காவேரியில தரிசிச்சு காவேரியில நீராடினதுக்கு அப்புறம் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்போதும் வாசம் செய்யும் மிக புனிதமான ஸ்ரீரங்கம் என்ற விஷ்ணு கஷேத்திரத்தையும் அங்க வரார். இங்க எப்போதும் நித்திய வாசம் செய்யக்கூடியவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு எழுந்தருளிருக்கக்கூடியதான திவ்யமான தேசமான அந்த புனிதமான ஸ்ரீரங்க தேசத்துல போய் ஸ்ரீரங்கனான விஷ்ணு கஷேத்திரமான அந்த ஸ்ரீரங்கநாதன் தரிசிக்கிறார். ரிஷபாசலத்துக்கு போறார். அங்க இருந்து ரிஷபாசலம்னு ஒரு மலை, அங்க போறார். தென் மதுரையான நம்ம மதுரை இருக்குல்ல, நம்ம மதுரை அது வடமதுரை. கண்ணன் அவதரிச்சது வடமதுரை, இது தென் மதுரை நம்ம மதுரை. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதுரா நகரத்துக்கு மதுரைக்கு வரார். மகா பாவங்களை போக்கும் ஸ்ரீராமன் கடலில் கட்டிய ராம சேத்துவையும் அடைந்தார். இங்க இருந்து எங்க போறார்? மதுரையில இருந்து ராமர் சேத்து பாலம் கட்டினார்ல, அங்கேயும் போய் க்ஷேத்ராடனம் பண்றார். ஏன்னா ராமர் சீதாதேவியை கூட்டிட்டு வரும் பொழுது அங்க சொல்றார், இங்கெல்லாம் நான் கட்டின இந்த சேத்து சமுத்திரத்துல இந்த ராம சேத்துல எவன் ஒருத்தன் நீராடி அவனோட பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறானோ அவன் என்னைவே அடைவான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம போய் ராம சேத்து அந்த சேத்து பந்தனத்துல போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அங்க இருந்து இவர் எங்க போறார்? ராம சேத்துவுக்கு போறார். தத்ராயுத மதாதேனு பிராமணேபிய ஹலாயுதா கிருதமாலாம் தாமிரபரணிம் மலயம் ச குலாச்சலம் தத்ராகஸ்தியம் சமாசீனம் நமஸ்கிருத்யாபி வாத்ய ச யோஜிதஸ்தேன சாச்சேர் விரணுஜ்ஞாதோ கதோர்ணவம் தக்ஷிணம் தத்ர கன்யாக்யாம் துர்காம் தேவிம் ததர்ஷலஹ. அங்கிருந்து எங்க போறார்? அங்கிருந்து பலராமன் அந்தணர்களுக்கு 10,000 பசுக்களை தானமாக வழங்கினார். எங்க? அந்த சேத்து சமுத்திரத்துக்கு போய் அங்க இருக்கிறவரு அங்க போய் அந்தணர்களுக்கு 10,000 பசுக்களை தானமா கொடுக்குறாராம். கிருத்தமாலைன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வைகைன்னு பேர் இருக்கக்கூடியதான வைகை நதி இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு காலத்துல கிருத்தமாலை அப்படின்னு பேரு. புராணங்கள்லாம் நிறைய இந்த பேர் வரும். பிரசித்தமா இருக்கக்கூடிய கிருத்தமாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்துல கிருத்தமாலா, தமிழ்ல கிருத்தமாலை. அது வைகை நதின்னு இப்ப இருக்கு. அப்புறம் தாமிரபரணி, குலபர்வதமாகிற மலையையும் கடந்து அங்கு தவம் புரியும் அகஸ்தியரை கண்டு அபிவாதனம் கூறி வணங்கினார். குலபர்வதம் இன்னைக்கு சொல்ற பொதிகை மலை இருக்குல்ல, அதுதான் குலபர்வதமாகிற மலைன்னு சொல்றாங்க. அங்க போய் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவரான அகஸ்திய முனிவரை பார்த்து அபிவாதனம் பண்ணி கூறி வணங்கினார். அவர் ஆசி வழங்கவே அவரிடம் விடைபெற்று தென்கடலை அடைந்து கன்னியாகுமரி என்ற பெயருள்ள துர்காதேவி தரிசனம் செய்தார். அங்கிருந்து எங்க போறார்? அகஸ்தியரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு அங்கிருந்து தெற்கு கடற்கரை ஓரமா இருக்கக்கூடியதான தெற்கு கடலை அடைந்து அங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரிங்கிற தேசத்துக்கு போய் துர்காதேவியை தரிசனம் பண்றார். அங்க இருக்கக்கூடிய அம்மன் தானே, அந்த தேவியை போய் தரிசனம் செய்கிறார். தத பால்குணம் ஆசாத்திய பஞ்சாப்சர சமுத்தமம் விஷ்ணு சந்நிகிதோ யத்ர ஸ்நாத்வா ஸ்பர்ஷத் கவாயுதம். அங்கிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு விளங்கும் பால்குணம் என்ற அனந்த சயனம் திருவனந்தபுரம் என்று சென்று அங்குள்ள பஞ்சாப்சரஸ் என்ற தீர்த்தத்தில் நீராடி 16,000 பசுக்களை தானம் செய்தார். அங்கிருந்து எங்க போறார்? கன்னியாகுமரிக்குல இருந்து நேரா அனந்த சயனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனான பகவான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு விளங்கக்கூடிய பால்குணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அனந்த சயனம் புரிகின்றதான திரு அனந்தபுரம் என்ற அந்த திவ்ய தேசத்துல அடைஞ்சு அங்க பஞ்ச அப்சரஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கான். அங்க போய் தீர்த்தமாடி தீர்த்த பண்ணிட்டு அங்க எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்றார். ததோபி விவ்ரஜ்ய பகவான் கேரளாம் ஸ்தூத்ரிகத்தகான் ஓ கருணாக்கியம் சிவக்ஷேத்திரம் சாநித்தியம் யத்ர தூர்ஜட்டே. அங்கிருந்து பலராமன் கேரளா தேசத்தையும் திரிகர்த்த தேசத்தையும் கடந்து பரமசிவன் கோயில் கொண்டுள்ள கோகர்ணம் என்ற சிவக்ஷேத்திரம் சென்றார். அப்படியே கேரளா திவ்ய தேசத்தை எல்லாம் சேவிச்சுக்கிட்டு திரிகர்த்த தேசத்தை எல்லாம் கடந்து பரமசிவன் கோயில் கொண்டுள்ளதான கோகர்ணம் அப்படிங்கிற சிவக்ஷேத்திரத்தை அடைந்தார். ஆர்யாம் துவைபாயனிம் திருஷ்டுவா சூர்பாரகமகாத்பல தாபிம் பயோஷ்ணிம் நிர்விந்த்யாம் உபஸ்பிருஷ்யாத தண்டகம். அங்கு
தீவின் நடுவில் கோயில் கொண்டுள்ள ஆரியாம் பாலையையும் தரிசித்து சூர்பாரக கஷேத்திரம் சென்றார். அதன் பின் தாவி, பயோஷ்ணி, நிர்விந்தியா போன்ற நதிகளில் நீராடி தண்டகாரண்யம் வந்தடைந்தார். அப்படியே இந்த கடற்கரை ஓரமா வந்துட்டு இந்த கடற்கரை ஓரமா அப்படியே போறார். அங்க போய் எங்கெங்கெல்லாம் போறார்? ஒரு தீவு கோடை நடுவுல இருக்கு ஆரியாம் பாலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் அங்க தரிசிக்கிறார். அப்புறம் சூர்பாரக கஷேத்திரம் சொல்லிட்டு சூர்பனகை இது பண்ண இடம்னு நினைக்கிறேன். அங்க போய் அங்க கஷேத்திரத்துல நீராடிட்டு அங்க எல்லாம் பித்திருக்கள் தான தர்மம் பண்ணிட்டு அங்கிருந்து தாபி, பயோஷ்ணி, நிர்விந்தியா அப்படிங்கிற நதிகள் எல்லாம் நீராடிட்டு கடைசீட்ல ராமர் போனார் இல்லையா தண்டகாரண்யம் அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு வந்தடைகிறார். பிரவிஷ்யரேவா மகமத் யத்ர மாஹிஷ்மதி புரி மனு தீர்த்தம் உபஸ்பிருஷ்ய பிரபாசம் புனராகமத். எல்லா தேசமும் போயிட்டு திரும்பி அவருடைய சொந்த நகரமான பிரபாச கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். ரேவதி நதியின் கரையில் அமைந்துள்ள மாஹிஷ்மதி நகரம் சென்றார். மாஹிஷ்மதினா சபர்மதின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கதானே நம்ம பார்த்தோம் இந்த 1000 கைகளோடு இருக்கக்கூடியவனான இவன் பார்த்தோம்ல, அவன் பேர் என்ன அர்ஜுனன், ஏதோ ஒரு அர்ஜுனன். ஓகே, இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன். ஓகே, கார்த்தவீரிய அர்ஜுனனை அங்கதானே கொண்டார். மாஹிஷ்மதிங்கிற நகரத்துல ரேவதி நதி கரையில இருக்கக்கூடிய அமைந்துள்ள மாஹிஷ்மதி நகரத்துக்கு சென்றார். அங்கு மனு தீர்த்தத்தில் நீராடி, அங்க இருக்க தீர்த்தத்துக்கு பேரும் மனு தீர்த்தம். அங்க நீராடி திரும்பவும் அவருடைய சொந்த நகரமான பிரபாச கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். ஸ்ருத்வா த்விஜை கத்தியமானம் குரு பாண்டவ சம்யுகே சர்வராஜன்யணீதனம் பாரம் மேனே கிருதம் புவஹ. அங்கு கௌரவ பாண்டவர்களுக்கிடையே நடந்த மகாபாரத போரில் அநேகமாக எல்லா அரசர்களும் அழிந்ததை அந்தணர்கள் கூற கேட்டு பூமியின் சுமை குறைந்ததாக நினைத்தார். இவர் வரத்துக்குள்ளார மகாபாரத யுத்தமே நடந்து முடிஞ்சிச்சு. இவர் யுத்தத்துக்கு பயந்துட்டு தானே தீர்த்தாடனம் போயிட்டார். நாளை இந்த மாதிரி கொல்ல மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். பயந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவார் கண்ணன் சொல்லும் போது, நீ தான் பயந்துட்டு போயிட்டீல, நீ இப்ப எதுக்கு முடிவு எடுக்கிற, எந்த முடிவு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். அது போல இந்த இடத்துல அவர் போயிட்டு வரங்காட்டியும் இவங்க எல்லாம் இப்படி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு அந்தணர்கள் வாயிலா கேள்விப்படுறார். அப்போ பூமியோட பாரமும் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறார். சபி பீம துரியோதனயோர்க தனயோ கதாபியாம் யத்யதோர் மிருதே வாரயிஷ்யன் வினசனம் ஜகாமயது நந்தனஹா. பீமனும் துரியோதனனும் கதை கொண்டு போரிடுவதை தடுக்க விரும்பி வினசனம் என்னும் குருக்ஷேத்திரம் சென்றார். அங்கிருந்து போர் முடியல, அந்த துரியோதனன் சாவல. நம்ம கூட மகாபாரத கதைகள்லாம் பார்த்திருப்போம்ல, பீமனுக்கும் துரியோதனுக்கு இடையே துவந்த யுத்தம் நடக்கிறது. இந்த கதையை வச்சுட்டு அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால அந்த வினசனம்னு சொல்லக்கூடியதான குருக்ஷேத்திரத்துக்கு போறார். யுதிஷ்டிரஸ்து தம் திருஷ்டுவா யமௌ கிருஷ்ணார்ஜுனாவபி அபிவாத்யா பவன்ஸ்தூஷ்ணீம் கிம் விவக்ஷூரி ஆகதஹ. அவரை கண்டதும் தர்மரும் நகுல சகாதேவர்களும் ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் வணங்கி எதை சொல்ல விரும்பி இங்கு வந்துள்ளீரோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் சொன்னேன் இல்லையா, கண்ணன் இந்த மாதிரி கேட்டாருன்னு. அவரை பார்த்தோன்ன எல்லாரும் மரியாதை கொடுத்து வணங்கி, நகுல சகாதேவர்கள், கிருஷ்ணர், அர்ஜுனன் எல்லாரும் அவரை வணங்கி நமஸ்காரம் பண்ணி, எதை சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிறீர் தேவரி அப்படின்னு கேக்குறாங்க. என்று அறியாது மௌனமாக இருந்தனர். அப்படி என்ன சொல்ல வந்திருக்கீங்க இங்க அப்படின்னு ஒண்ணும் தெரியாத அமைதியா இருந்தாங்களாம் எல்லாரும். இதுக்கப்புறம் கதா பாணி உபௌ திருஷ்டுவா சம்பிரதௌ விஜயைஷினௌ மண்டலானி விசித்ராணி சரந்தாவிதம் அப்ரவீத். கதையை கையில் ஏந்தி கோபத்துடன் ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பி விசித்திரமான மண்டலமாக சுற்றி வருகிற பீமனையும் துரியோதனையும் கண்ட பலராமன் இவ்வாறு கூறினார். எதுக்காக வந்திருக்கீங்க, எதை சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிறீர் அப்படின்னு புரியாம எல்லாரும் இருக்கிறாங்க. இப்படி கையில கதையை ஏந்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபாவேசத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கிற விசித்திரமா சுத்தி சுத்தி சண்டை போட்டுக்கிறாங்களாம். மண்டலமா சுத்தி சண்டை போட்டுக்கிறாங்களாம். அந்த பீமனையும் துரியோதனையும் பார்த்த பல்ராமர் இப்படி சொல்றார். என்ன சொல்றார்? யுவாம் துல்ய பலௌ வீரௌ ஹே ராஜன் ஹே விருபோதர ஏகம் பிராணாதிகம் மன்யே உதைகம் சிக்ஷ யாதிகம். அரசே துரியோதனா, ஹே ராஜா துரியோதனா, ஹே பீமா விருகோதரா, நீங்கள் இருவரும் சம வலிமை உள்ள வீரர்கள். நீங்க ரெண்டு பேருக்கும் யுவாம்
துல்லிய பலவு, நீங்க 2 பேரும் குமாரர்கள், சின்ன வயசு யுவாம், சின்ன வயசுக்காரங்க. துல்லிய பலவுன்னா 2 பேத்துக்கு பலம், சமமான பல வீரம் இருக்கு. உங்களில் ஒருவன் வலிமையால் பெரியவன், மற்றவன் பயிற்சியால் பெரியவன் என்பது என் கருத்து. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், உங்க 2 பேத்துல 2 பேரும் சமமான வயசு உள்ளவர்கள், பலத்திலயும் 2 பேரும் சமமானவர்கள், 2 பேரும் வீர சூரர்கள். ஆனா என்னோட கருத்து என்ன தெரியுமா, ஒருத்தன் வலிமையால பெரியவன், ஒருத்தன் பயிற்சியினால பெரியவன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்றார். தஸ்மாதே கதரஸ்யேஹ இவயோ சமவீர்யயோஹ ந லக்ஷ்யதே ஜயோன்யோவா விரமத்வ பலோரணஹ. அதனால் சமவலி உள்ள உங்களுள் ஒருவர் வெற்றி பெறுபவர் என்றோ மற்றொருவர் தோற்பவர் என்றோ எதிர்பார்க்க முடியாது. ஆகவே பயனற்ற இந்த போர் ஓயட்டும் அப்படின்னு சொல்றார். என்ன போய் சொல்றார், நீங்க 2 பேரும் சமமானவங்க தான், எல்லா வகையிலும் சமமானவங்க. ஒருத்தர் வந்து வலிமையில பெரியவன், ஒருத்தர் வந்து பயிற்சியில பெரியவன். அதனால உங்க 2 பேத்துக்குள்ள வெற்றி தோல்வி யாருக்குன்னு நிர்ணயிக்கவே முடியாது. அதனால இந்த போரை நீங்க இப்படியே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரும் ஜெயிக்க போறது கிடையாது, யாரும் தோக்க போறதும் கிடையாது. அதனால இதை நீங்க கைவிட்டுருங்கோ அப்படின்னு சொல்றார். நத் வாக்கியம் ஜக்ருஹது பத்த வைரௌ நிருபாதவத் அனுஸ்மரந்தா அன்யோன்யம் துருக்தம் துஸ்ருதானிச்ச. அரசே, ஒருவருக்கொருவர் இதுவரை பேசிய பசைமொழிகளையும் துன்புறுத்தல்களையும் நினைவில் கொண்டு தீராத பகைமையை வளர்த்து கொண்ட இருவரும் பொருள் செறிவுள்ள பலராமனின் பேச்சை கேட்கவில்லை. யாரும் மியூட் போடணும் பாருங்க. ஒருவருக்கொருவர் இதுவரை திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்களா, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு துன்புறுத்திக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் நினைவில் கொண்டு தீராத பகைமையை வளர்த்து கொண்ட 2 பேத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோதம் அப்படி இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் பகைமையை வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இந்த அர்த்தமுள்ள வார்த்தை இவர் சொல்றாரு இல்லையா, இந்த பலராமன் அர்த்தத்தோடு கூடின வார்த்தையை சொல்றத அவங்க 2 பேரும் காதுலயே வாங்கிக்கல. ஓகே, திஷ்டம் ததனுமன்பானோ ராமோ துவாரவதிம் யயௌ உக்ரசேனாதிபிஹி பிரீதைஹி ஞாதிபிஹி சமுபாகதஹ. அது அவர்களது விதி என உணர்ந்த பலராமன் துவாரகை சென்றடைந்தார். அங்கு அவரை கண்டு மகிழ்ச்சியுற்ற உக்ரசேனர் முதலான உறவினர்கள் பலராமனை வரவேற்றார். இவர் தீர்த்தாடனம் போயிட்டு நேர குருக்ஷேத்திரத்துக்கு தான் வரார், இன்னும் வீட்டுக்கு கூட போல. இங்க வந்து இவர் சொல்லி பாக்குறார், அவங்க காதுலயே வாங்கிக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, இனிமே அவங்களுக்கு விதி இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து இவர் துவாரைக்கு சென்று போயிட்டார். அந்த துவாரைக்கு சென்றப்ப தாத்தா உக்ரசேன ராஜாவா இருக்கார்ல, அவரும் மத்த சொந்தக்காரங்களும் இவரை முகமன் கூறி வரவேற்கிறாங்க. தம் புனைர் நைமிஷம் பிராப்தம் ருஷோயோ யா ஜயன் முதா கிரத்பங்கம் கிரதுபி சர்வை நிவ்ருத்தா கில விக்கிரகம். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பாவம் நீங்கி மறுபடியும் நைமிஷம் வந்த வேள்வியே வடிவான அவருக்கு ரிஷிகள் மகிழ்ச்சியுடன் எல்லா வேள்விகளையும் நடத்தி கொடுத்தனர். இப்படி எல்லா தீர்த்தாடனங்கள்லயும் போய் தீர்த்தாடனம் பண்ணிட்டு இவர் ஊருக்கு வராரா, திரும்பி வந்தாரு. சில பேருக்கு தோணும்ல, நம்ம சில இடத்துக்கு எங்கேயாவது யாத்திரை போயிட்டு வந்தா திரும்பி அந்த இடத்துக்கு போகணும்னு தோணும் இல்லையா, அது போல இவர் ஊருக்கெல்லாம் வந்துட்டு முதல்ல போய் நம்ம அபச்சாரப்பட்டுட்டோம் நைமிஷாரண்யத்துல, இப்ப நல்லபடியா நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் ஊருக்கெல்லாம் வந்து எல்லாம் செட்டில் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து ரிஷி முனிவர்களை சேவிக்கிறதுக்காக அங்க இருந்து திரும்பி நைமிஷாரண்யத்துக்கு போறார். அங்க போனோன்னு ரிஷி முனிவர்கள் எல்லாம் இவரை முகமன் கூறி நல்லபடியா வரவேற்று அவருக்கு தேவையான வேள்வி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க. குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, உண்மையில் பலராமனே வேள்வி வடிவானவர், இருப்பினும் உலகினுக்கு எடுத்துக்காட்டாக தானும் அவ்வேள்விகளை அனுஷ்டித்து காட்டினார் என்பது கருத்து. இன்ன வரைக்கும் இவ்வளோ விஷயம் சொன்னாங்கல்ல, க்ஷேத்ராடனம் போனார், இங்க இருந்து அங்க போனார், அங்க இருந்து அங்க போனார், பிராமணர்களை கூட்டிட்டு போனார், எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுத்தார், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாரு, அதை பண்ணார், இது பண்ணார், பஞ்சமகா யஜ்யம் பண்ணார், போற இடத்துல எல்லாம் சொன்னார்ல. இதெல்லாம் யாருக்காக சொன்னார்? இதெல்லாம் நமக்காக சொல்லியிருக்கார். அவருக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவர் பரபிரம்மத்தோடைய ஆவேச அவதாரம். அவருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்காக எடுத்துக்காட்டாக நமக்காக பண்ணி வச்சிருக்கார். அதனால அதான் சொல்றார், பகவானே தானே யஜ்ய ரூபியா இருக்கார், அதனால இவருக்கு பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது, நமக்காக இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னு கருத்து கொள்ளணும்னு சொல்றாங்க. கேவ்யோ விசுத்த விஜானம் பகவான் யதரத் விபுஹு ஏனைவாத்மன்யதோ விஸ்வம் ஆத்மானம் விஸ்வகம் விதுஹு. அனைத்தும் அறிந்தவரும் அனைத்து மாணவருமான பகவான் பலராமன் அவர்களுக்கு
ஐயன் திரிபற்ற தெளிந்த பேரறிவை அருளினார். அனைத்தும் அறிந்தவர் இல்லையா இவரு, சர்வஜன், எல்லாரையும் எல்லாம் தெரியும். பலராமன் பகவத் அவதாரம். பலராமன் அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு பேரறிவு, தெளிந்த அறிவை கொடுக்கிறார். தெளிந்த அறிவுன்னா பகவத் ஞானம், பகவத் ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் அவங்களுக்கு இல்லையான்னு கேட்டா இருக்கு. பேரறிவுங்கிறது அதை விட பெருசு இல்லையா? பகவான் கிட்ட இருந்து நேரடியா கிடைக்கிற அறிவு, பேரொளி, பேரறிவு, பெரிய ஞானம்னு சொல்லுவாங்கல்ல, பேர் ஆனந்தம் அப்படின்னு பெரும் பேரு, அதெல்லாம் கொடுக்கிறார். அதனால் பிரபஞ்சம் முழுவதும் பரம்பொருளான ஆத்மாவிடத்தில் அடங்கியுள்ளதையும் அந்த ஆத்மா எங்கும் எல்லாவற்றையும் நிறைந்துள்ளதையும் அவர்கள் உணர்ந்தனர். இந்த பேர் ஒளி, பேரறிவு, பேர் ஆனந்தம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே, பகவான் மூலியமா கிடைச்ச உடனே அவங்களுக்கு எல்லாம் புலப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி தெரியாத ஆத்ம ஞானம் இல்லையான்னா இருந்துச்சு, முழுமையா இல்ல. நம்ம கூட இருக்கு, நம்ம கூட தெரியும். முழுமையா அடைஞ்சிச்சுமா என்ன? நமக்கு இல்ல. அந்த மாதிரி அவர் அனுகிரகம் பண்ணார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரம்பொருளான ஆத்மாவிற்கு ஷரீரம் அப்படிங்கிறத உணர்ந்தார். இந்த 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 பொருட்கள் எல்லாம் அவரை திருமேனியில் உள்ளது, அவருக்கு இவைகள் எல்லாம் திருமேனியாக உள்ளது அப்படின்னு கண்டார். பிரபஞ்சம் முழுவதும் பரம்பொருளான ஆத்மாவிடத்தில் அடங்கியுள்ளதையும் அந்த ஆத்மா எல்லா இடத்திலையும் பரவி உள்ளதையும் அவர்கள் உணர்ந்தனர். स्वपद्यावृत्तस्नातो ஞாதி பந்து சுருத்ருதः ரேஜே ஸ்வஜோத்ஸ்ன ஏவேந்துஹு சுவாசாசுஷ்வலங்கிருதः. தன் மனைவியான ரேவதியுடன் அபிவிருத்த ஸ்நானம் முடித்து புத்தாடை உடுத்தி நன்கு அலங்கரித்து கொண்டு உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் சூழ்ந்திருக்கும் பலராமன் நட்சத்திரங்கள் சூழ்ந்திருக்கும் சந்திரன் தன் ஒளியால் ஒளிர்வது போல ஒளியுடன் விளங்கினார். மனைவி மக்களோட போயிருக்காரு யாக யஜ்யம் பண்றதுக்கு. அங்க போயிட்டு இப்படி எல்லா யாக யஜ்யம் முடிஞ்ச உடனே அபிவிருத்த ஸ்நானம் மனைவியோட சேர்ந்து பண்ணிக்கிறார். நல்ல புத்தாடை அணிஞ்சுக்கிறார். உற்சாகரோட நண்பர்களோட சூழ்ந்து பலராமன் பிரகாசமா இருந்தார், தேஜோமயமா இருந்தார். நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையில சந்திரன் ஒளிர்வது போல. ஈத்ருக்விதான்ய சங்கியானி பலஸ்ய பலசாலினஹ அனந்தஸ்ய பிரமேயஸ்ய மாயாமத்யஸ்ய சந்திஹி. வலிமை மிக்கவரும் அழிவற்றவரும் அறிவால் அளவிடற்கு அறியவரும் தன் மாயையால் மானிட உரு தாங்கியவருமான பலராமனது இத்தகைய அருண் செயல்கள் கணக்கற்றவை அப்படின்னு சொன்னார். வலிமை மிக்கவர் பலராமன்ங்கிறதுனால, அழிவில்லாதவர் பரம்பொருள்ங்கிறதுனால, அறிவால் அளவிடக்க முடியாதவர் அவர் பேரறிவாளனா இருக்கிறதுனால, இப்படி இருக்கிறவருடைய செயல்கள் எல்லாம் கணக்கற்றவைன்னு சொல்றார். யோ நுஸ்மரேத ராமஸ்ய கர்மாண்யத்புத கர்மணஹ சாயம் பிராதரணந்தஸ்ய விஷ்ணு சதயிதோ பவேத். இப்படி சொல்றாங்க. ஆதிசேஷனின் அவதாரமும் வியக்கத்தக்க செயல்களை கொண்டவருமான பலராமனது அருள் செயல்களை காலையிலும் மாலையிலும் நினைவில் கொள்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவர்கள் ஆவர் அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு பலஸ்ருதி சொல்றார். இப்படி ஆதிசேஷனோட அவதாரமான பலராமரை, வியக்கத்தக்க செயல்களை கொண்டவருமான பலராமரை, அவர் செய்யக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் நினைச்சு காலையிலும் மாலையிலும் அவரை நினைப்பவர்கள் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணோட அன்புக்கு பாத்திரம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடியுது. இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல பிற்பாவதியில 79வது அத்தியாயம் முடிவடையுது. इति श्रीमद् भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे बलदेवतीर्थयात्रो निरूपणं नाम 19-तमोऽध्यायः. हरिः ओम्. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. शुभमस्तु.